ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆபரணமாக வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. அதே வந்து நமக்கு நிறையா பணம் சேர்த்தி தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நகை வந்து வாங்க முடியும். அதே நீங்கள் காயினாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து கிடைக்கும். காயினை வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பெரிய நகை வாங்கும்போது அப்படியே நம்ம கொடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். காயின் வந்து வாங்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தங்கத்தோட விலை வந்து ஏறினாலுமே நம்ம காயின் வாங்கும்போது கம்மி ரேட் இருந்ததுன்னா அது ரொம்பவே நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம காயின் வாங்கும்போது 0% வேஸ்டேஜ் இருக்கா அந்த டைமில் நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சரவணா எலைட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. 2 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து வேஸ்டேஜ் வருது. ப்ளஸ் நமக்கு தனியாக ஜிஎஸ்டியும் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7500 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு 8000க்கு மேலே வந்து பே பண்ணி தான் வந்து இந்த கோல்டு வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நியூ இயர் டைமாக அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரும். அப்போ வந்து 0% வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து 0% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஷாப் பார்த்து நம்ம காயின் வந்து வாங்கிக்கிடும். காயின் வந்துட்டு நிறையா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக வந்துட்டு இருக்குது. நான் வந்து 2 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். 1 கிராம் இருக்குது, 1/2 கிராம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்குதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காயினாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நான் வாங்கும்போது தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7040 ருபீஸ் வந்துட்டு இருந்தது. 2 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி 14,080 ருபீஸ் வந்து வரணும். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2% வேஸ்டேஜ் வந்து போட்டு 361 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 430 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ஜிஎஸ்டி எல்லா இதுலேயுமே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து 2-3 ஷாப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்க. நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் தான் 14,918 ருபீஸ் வந்து வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரவணா எலைட்டில் நான் 14,792 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறது ரொம்ப நல்லது. நமக்கும் வந்து ப்ராஃபிட்டாக வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.